ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். போன வீடியோவில் இந்த வீடு வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு வீடு வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். நான் இந்த வீட்டோட அட்வான்டேஜ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பேன், டிஸ்அட்வான்டேஜ் வந்து போக போக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அட்வான்டேஜே வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறது இந்த வீட்டில் தான். போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்குது, அதனால எங்களுக்கு வந்து இந்த சவுண்டெல்லாம் வந்து கீழே கேட்காது. ஸோ அதனால எங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் வந்துட்டு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நிறையா இந்த காக்ரோச் அந்த ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய இங்கே வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தெரியும், இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு இல்லை, எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் இந்த காக்ரோச் ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யும். பட் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்து இருக்குது இந்த வீட்டில். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடு வந்து ரோட் சைடில் அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால நிறைய டஸ்ட்டு வந்து படியும் இந்த வீட்டில். டெய்லியும் வீட்டை க்ளீன் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து வந்துடும். ஒரு நாள் க்ளீன் பண்ணனா கூட தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு படியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால தான் மெயினாக. இதே அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு கொஞ்சம் மேல் ஃப்ளோர்லலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ டஸ்ட்டு நான் வந்து அவங்க வீட்டில் பார்த்ததில்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீட்டோட சில டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட லொக்கேஷன்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது, கிளினிக் இருக்குது, எல்லாம் ஓகே தான். பட் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 minutes 15 minutes நடந்து போகிற மாதிரி இருக்கும். சைக்கிளில் போனோம் அப்படின்னா ஒரு 10 minutes வந்து சைக்கிள் டிரைவ் மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, ஏன்னா நான் வந்து டெய்லி வெளியில் போகல. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வெளியில் போகிறேன். ஸோ அதனால எனக்கு இது வந்து ப்ராப்ளமாக இல்லை. பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரணும், டெய்லி ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் இவருக்கு. ஸோ வீடு சேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அவைலபிலிட்டிஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தோம், புது வீடுக்கான அவைலபிலிட்டிஸு. ஸோ பொதுவாக இங்கே வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ரெண்ட்டுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து டேரெக்டாக ஓனர்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த அவைலபிலிட்டி அதுக்கப்புறம் ரெண்ட் பீப்புள் இவங்கள லிங்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஹவுசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். அண்ட் அவங்க வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹவுசஸ் ஆகட்டும், இல்லைனா நம்ம புதுசாக ப்ராப்பர்ட்டி பை பண்ணணும், எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து போனோம். ஆன்லைன்லேயே நம்ம வந்து பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்லேயே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த ஏரியாவில் எந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ்லாம் நமக்கு வந்து இருக்குது அண்ட் அதோட பட்ஜெட் என்ன, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவங்கக்கிட்டையும் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். அப்படி நாங்கள் வந்து இவரோட ஆஃபீஸ் மூலியமாக ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொன்னோம். ஸோ அவங்க வந்து பட்ஜெட்டுக்கும் சரி, அதே மாதிரி நாங்கள் வந்து இங்கே ஃபாரின் பீப்புள் அப்படிங்கிறதுனால ஃபாரின் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சர்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு இந்த ஏரியா இல்லாமல் பக்கத்து ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது அண்ட் அதே மாதிரி இதே ஏரியாவிலே இன்னொரு வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடு அவைலபிலிட்டி தெரிஞ்சக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த வீடை போய் விசிட் பண்ணி, அதாவது நம்ம போய் அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கணும் ஓனர்ஸ் கிட்ட. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் தான் வந்து ஓனர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஓகே இந்த நாளில் இந்த டைம்குள்ளார இந்த வீடை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போயிட்டு அந்த வீடை வந்து பார்த்துட்டு வரணும். ஸோ அவங்க அவைலபிள் சொன்னக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அந்த ஹவுஸ் பிளானு அண்ட் அந்த ஹவுஸோட லொக்கேஷன் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நமக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்க சொன்ன ஆப்ஷனில் எங்களுக்கு வந்து ஒரு 2 வீடு வந்து சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஏஜென்ட் கிட்ட சொன்னோம். ஏஜென்ட் வந்துட்டு ஓனர்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 2 வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் காலையில் போயிட்டு அந்த 2 வீடை வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த 2 வீடை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது செம்ம மழை, கரெக்டாக டைமுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்து கீ வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இந்த வீடா இல்லைனா அந்த வீடான்னு தெரில. ஒரு ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, 4 இருக்கோ. ஓகே இந்த வீடு தான் போல்.
நான் சொன்னேன் இல்லையா, ஓனர்ஸ்க்கும் நமக்கும் ஏஜென்ட் தான் வந்துட்டு மிடில் மேனாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க தான் இந்த வீட்டோட கீ வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கூடயே இருந்து வீட்டை சுற்றி காட்டுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறோம். ஆக்சுவலாக இங்கே ஜப்பான்லேயும் வந்துட்டு இந்த ஷூ கலட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். ஷூ கலட்டிட்டு தான் வந்து உள்ளே போவாங்க. அந்த ஸ்பேஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஷூ ரேக்கும் இருக்குது. ஷூ ரேக் பக்கத்துலேயே வந்து பெரிய ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியும் இருக்குது. மேபி ஒன் சைடை வந்து ஷூ ரேக்காக யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் உள்ளே நுழைஞ்சதும் ரைட் சைடில் கிச்சன் இருந்தது. ஸோ கிச்சனோட கவுண்டர் ஸ்பேஸ் நல்லாவே ஸ்பேசியஸாக இருந்துச்சு. அந்த கிச்சன் வந்து தனி யூனிட்டாக இருந்தது. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு இடம், அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து விண்டோவும் இருந்தது. அண்ட் கிச்சன் கீழே கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் சிங்க்கு கீழெல்லாம் வந்து நல்ல ஸ்டோரேஜ் வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் கிச்சனுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜே அவ்வளோதான். கிச்சனுக்கு மேலே வந்து எந்த ஸ்டோரேஜும் இல்லை. நம்ம வேணும்னா தனியாக ரேக் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் கிச்சன் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற அந்த வாலெல்லாம் வந்து ஃபுல்லாக லேமினேட் பண்ண மாதிரி இருந்தது. ஆயில் ஸ்டெயின்லாம் இருந்தால் ஈஸியாக துடைக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து கொஞ்சம் கவுண்டர் கிச்சன் மாதிரியும் இருந்துச்சு. அப்படியே ஹாலுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒருவேளை டிவி வந்து ஹாலில் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே குக் பண்ணிகிட்டே நம்ம வந்து கிச்சன்லேருந்து அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு குட்டி ஜன்னல், அதுக்கப்புறம் ஒரு எல் ஷேப்பில் பெரிய விண்டோ அப்படின்ட்டு நல்லா லைட்டு வர மாதிரி சூப்பராக இருந்தது ஹாலும். அண்ட் இங்கேருந்து ஃபுனபோரி டவரும் வந்து தெரிஞ்சுது. அண்ட் அந்த ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம். இந்த ரூமும் நல்லா பெருசாக இருந்தது. ஸோ இந்த ரூம்லேயும் வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு விண்டோ இருந்தது. அண்ட் இங்கேயுமே பெரிய ஸ்டோரேஜும் இருக்குது. இது வந்து நம்ம ஷின்சான் டோரிமான் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் கார்ட்டூனில் பார்த்துருப்போம். இந்த ஜாப்பனீஸ் பெட் ஸ்ப்ரெட், அந்த ஃபூட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க. நம்ம இதை வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம்னா டாய்லெட், அதுக்கப்புறம் ஒரு தத்தமி ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோட கனெக்டிங் இருக்குது. ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்குது. ஸோ ஹாலோட இந்த ரூமை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஹாலை வந்து நம்ம பெருசாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 பெட்ரூமாக நம்ம வந்து இந்த தத்தமி ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரூமோட கனெக்டிவிட்டி தான் வந்து பால்கனி இருக்குது. ஸோ பால்கனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீட்டோட பால்கனி ஸ்பேஸ். பட் பால்கனி வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு க்ளோத் ஹேங்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டி ஹைட்டுக்கு, அந்த இடுப்பு ஹைட்டுக்கு தான் இருக்குது. மேலே காய வைக்கிற மாதிரி இல்லை. மேபி மெயின் ரோட்னால நம்ம கிளாத்ஸ்லாம் வந்து காற்றுல பறந்துடும் அப்படிங்கிறதுக்காக, சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி இருக்கும் போல். இந்த வீடு வந்து அப்படியே மெயின் ரோடுக்கு மேலேயே இருக்குது. ஒரு 6 தத்தமி ரூம் அப்படின்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா தத்தமியோட நம்பர்ஸை வச்சு அந்த ரூம் சைஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். லாஸ்ட்டு தத்தமி ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னா அப்படியே நம்ம வந்து ஷூ ரேக்கு வந்துடலாம். அந்த ஷூ ரேக்கோட இந்த சைடில் தான் வந்துட்டு டாய்லெட்டும் இருக்குது. டாய்லெட் வந்து பைடெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சில டாய்லெட்ஸ் வந்து பைடெட்டோடு இருக்குது. பட் சில டாய்லெட்ஸ்லாம் வந்துட்டு பைடெட் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலாக இதான் வந்து பவுடர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வாஷ் பேஷன் இருக்குது, மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுப்போம்.
பக்கத்துலேயே வந்து வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பாத்ரூம் இருக்குது. பாதிங் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டப்பு ஓகே, ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த ஹீட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் வந்து இருக்குது. மோஸ்ட்டாக வின்டர்ஸில் நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்லைடிங் டோர் அப்படின்ட்டு, அதான் இது. இங்கே மோஸ்ட்டாக நிறைய ஜாப்பனீஸ் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பேஸை வந்து குறைக்கிறதுக்கு தான். ஒரு டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த மாடலில் வச்சா நம்ம வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் வந்து வாய்டாக ஆகிடும், அதாவது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டோரோட அந்த வாய்ட் ஸ்பேஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால மோஸ்ட்டாக இங்கே நிறைய இடத்துல வந்து ஸ்லைடிங் டோர் வச்சுருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். இங்கே கிச்சனில் வந்து இந்த வென்டிலேஷன் யூனிட்டை வந்து பார்த்துட்ருக்கோம். அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. கிச்சனில் வந்து 3 அடுப்பு இருக்குது. ஆனால் அந்த கிச்சன் பக்கத்தில் அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வீட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மித்தபடி எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ மொதல் வீடு பார்த்தாச்சு. ஸோ வீட்டோட எல்லா சைட்லேயும் வந்து ஃபுல்லாக சன்லைட் வர மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வீட்டில். இப்போ உடனே வந்து நம்ம அடுத்த வீடை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த வீடு பார்க்க வந்துடும். ஓகே, உள்ளே போகலாமா? ஓகே. ஸோ இங்கேயுமே ஷூ கலட்டுற இடம், பக்கத்துலேயே ஷூ ரேக்கு நல்லா பெருசாக இருந்தது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இருந்தது. அண்ட் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் அப்படியே நீட்டாக வால் மாதிரியே இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து சின்னதாக ஒரு ரூம் வந்து இருந்தது. இந்த ரூமில் விண்டோ இருக்குது அண்ட் ஒரு ஏசியும் இருக்குது. அண்ட் இங்கேயுமே பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்டும் இருந்தது. அந்த ரூம்லேருந்து ஜஸ்ட் அப்படியே ரைட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹால் அண்ட் கிச்சன் அந்த யூனிட் வந்து வந்துருச்சு. இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இருந்தது. ஸோ இந்த யூனிட் இல்லாமல் தான் நம்ம வந்து இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் ரேக்குன்னு வாங்கிட்டுருப்போம். பட் இங்கே அதை அப்படியே இன்பில்ட்டாக வச்சுருந்தாங்க. நம்மளோட அவன், எலக்ட்ரிக் குக்கர் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். அண்ட் மேலேயும் வந்து ஸ்டோரேஜ் இருந்தது. அண்ட் இந்த கிச்சனோட வால்லையும் வந்து லேமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து இந்த ஸ்டவ் வந்து இன்பில்ட்டாக இல்லை, நம்ம தான் வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரியும் வந்து இங்கே இருக்குது. அதாவது ஸ்டவ் இன்பில்ட்டாக கிச்சன் மாடல்ஸ் இருக்குது, இன்பில்ட் இல்லாமலேயும் இருக்குது. வென்டிலேட்டரும் இங்கே புதுசாக இருந்தது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இன்பில்ட்டாகவே அந்த பார்ட்டிஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. வுட் வந்து பிளேவுட் மாதிரி லைட் வெயிட்டாக இருந்தது. லாஸ்ட் வீடு பார்த்ததுக்கு இது கொஞ்சம் பழைய மாடல் தான், அந்த ஹேண்டில் வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கிற மாடல் இது. பட் இருந்தாலும் நீட்டாக இருந்தது. ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. மெயினாக இந்த ஸ்டோரேஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
இங்கே நான் அவன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி திங்ஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியன் குக்கிங்க்கு தெரியும், அந்த மிக்ஸி கிரைண்டர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. பக்கத்துலேயே வந்து ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. கிச்சனில் வந்து ஹீட்டிங் யூனிட்டு, அதுக்கப்புறம் இந்த காலிங் பெல் யூனிட், அது ரெண்டுமே இருக்குது. கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம குக் பண்ண திங்ஸை வந்து இங்கே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு மேபி ஒரு கவுண்டர் கிச்சன் ஸ்டைலில் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் வந்து சேர் போட்டு சாப்பிட்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸை. இந்த சைடில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் போல். ஸோ பார்த்ததில் கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நுழைஞ்சதும் கிச்சன், அதுக்கப்புறமா ஹால் அப்படிங்கிற மாதிரி. ஹாலில் நல்லா பெருசாக எல் ஷேப்பில் விண்டோ இருந்துச்சு. ஹால் பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து தத்தமி ரூம் கிடையாது, ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஜாப்பனீஸ் வீடுகளில் எல்லா வீடுகள்லேயும் வந்து தத்தமி இருக்கிறது இல்லை இப்போல்லாம். ஏன்னா அது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெனோவேட் பண்ணுறப்ப அதை வந்து மாற்றிடுறாங்க. அண்ட் இந்த ரூம்லேயும் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா இருந்தது. மேலே பெரிய ஸ்டோரேஜாக இருந்தது, நல்லா இருக்கு. ஒரு விண்டோ, ஒரு பால்கனி இருக்குது இந்த ரூமில். அண்ட் இந்த ரூமும் வந்து இந்த ஸ்லைடிங் டோர்ஸ்னால ஹாலுக்கு கனெக்டிங்காக இருக்குது. பால்கனி ஸ்பேஸ் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த கார்டன் செட்டப் இருந்தது. அண்ட் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட கார்டன், அதோட ட்ரீஸ்லாம் வந்து நம்ம பால்கனிக்கு வர மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலாக அதில் உள்ளே நுழைஞ்சதும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் ஏரியா கிட்டேயே வந்து டாய்லெட்டும் இருக்குது. ஸோ தட் இது வந்து ஒரு ஃபுல் யூனிட்டாக இருக்குது. டாய்லெட்டு பக்கத்துலேயே வந்து மேக்கப் ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கு அந்த லுக்கும் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து பாத்ரூம் ஏரியா, இது நல்லா ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பாத்ரூம்லேயும் வந்து இன்பில்ட்டாக டப்பும் வந்து வச்சுருவாங்க. இது ஏன் அப்படின்னா அவங்க வந்து டப்பில் வந்து டெய்லி நைட்டு வந்து குளிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன தான் சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அதில் வந்து டப்பை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுவே இந்த ஸ்பேஸ்லேயே வந்து உங்களுக்கு டப் இல்லைனா நமக்கு வந்து இந்த பாத்ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். பட் இவங்க டப்பை இன்க்ளூட் பண்ணுறதுனால அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தோணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. இது ஃபுல்லாமே ஒரு யூனிட்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து காமனாக ஒரு டோரும் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ரூமை வந்து ஒரு ஸ்டடி ரூமா இல்லைனா வந்து டாய்ஸ் ரூமா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சின்ன ரூமு. மேலே லைட் சிஸ்டமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டு வந்து பெருசாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இன்பில்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏசி இருந்தது. ஃப்ரண்ட் ரூமில் ஒன்று, அப்புறம் இந்த பெட்ரூமில் ஒன்று, ஹாலில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏசி இருக்குது. இங்கே மோஸ்ட்டாக வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி தான் அட்டாச்சாக இருக்கும். இதுக்கு மேலே நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்மளே தான் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் 3 ஏசி இருந்தது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த வீட்டில். அண்டு நாங்கள் இன்றைக்கி பார்த்த 2 வீடுமே வந்து ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சேம் தான். 2 வீடுமே வந்து 50 to 55 ஸ்கொயர் மீட்டரில் தான் வந்து இருக்குது.
பட் ஆனால் வீடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த வீடு வந்து பெருசாக காட்டுறதும் சின்னதாக காட்டுறதும் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் பார்த்த 2 வீடுமே சேம் ஸ்கொயர் ஃபீட்டிலே இருந்தாலுமே ஒரு வீடு வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தோணுச்சு, இன்னொரு வீடு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி தோணுச்சு. மெயினாக வந்து அந்த லிவிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாக ஆக வீடு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 BHK 3 BHK அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே ஜப்பானில் வந்து LDK அப்படின்னு சொல்லுவாங்க. L அப்படிங்கிறது லிவிங், டைனிங், அதுக்கப்புறம் கிச்சன். 2 LDK 3 LDK அப்படின்னா 3 rooms ப்ளஸ் லிவிங், டைனிங் அண்ட் கிச்சன், 2 rooms ப்ளஸ் லிவிங், டைனிங் அண்ட் கிச்சன். இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு இங்கே ஜப்பானில். இப்போ கரண்ட்டாக நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 LDK 3 rooms ப்ளஸ் லிவிங், டைனிங் அண்ட் கிச்சன். ஆனால் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்த 2 வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 LDK தான், 2 ரூம் ப்ளஸ் லிவிங், டைனிங் அண்ட் கிச்சன். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் ஸ்பேஸ்லேயே தான் வந்து டைனிங்கும் இருக்கும், கிச்சனும் இருக்கும். கிச்சன் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே ஜப்பானில் இருக்கிற ஹவுசஸ்க்கான கான்செப்ட்டு. ஸோ லிவிங் ரூம் வந்து சின்னதாக ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து சின்னதாகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நம்ம லிவிங் ரூமில் தான் வந்துட்டு டிவி, சோஃபா இந்த மாதிரிலாம் வைக்கிறனால ஸ்பேஸ் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆயிரும். என்ன தான் பெரிய பெரிய ரூம்ஸ் அதுக்கப்புறம் இருந்தாலும் அந்த லிவிங் ரூமில் நம்ம வந்து சோஃபா, அப்புறம் டிவி ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப டைனிங்கும் வந்து அங்கேயே இருக்குது, அப்புறம் கிச்சனுக்கும் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த லிவிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு வீட்டில் வந்து பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் செப்ரேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் ஹால் வந்து நல்லா நீளமாக இருந்த மாதிரி இருந்ததுனால அந்த வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. பட் அகெயின் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஏஜென்ட்கிட்டேயே கூட கேட்டோம், இங்கே வந்து காக்ரோச் ப்ராப்ளம்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கரெக்டாக வந்து ஒரு வால்வை கண்டிப்பாக காக்ரோச் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த வால்வில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஹவுஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த வீட்டில் வந்து பால்கனி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் அந்த வீடு வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து 6 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி சின்னதாக இருக்குது, அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சைக்கிள் பார்க்கிங்கே அந்த வீட்டுக்கு வந்து இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிடையாதான். ஸோ நம்ம எங்கேயாச்சும் ப்ரைவேட்டாக தான் வந்து பார்க் பண்ணிக்கணும். மித்தபடி ரூம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பாத்ரூம் இருக்கும், பக்கத்துலேயே வந்து பவுடர் ரூம் இருக்கும், பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான அவுட்லெட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து டாய்லெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் டாய்லெட் மட்டும் செப்பரேட்டாக இருந்தது. இன்னொன்று முக்கியமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்குது. கீழே எந்த ஹவுசஸும் இல்லை, ஸ்டேர்ஸ் ஏறி போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்துட்டு 2 வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு தான் நமக்கு வந்து காட்டினாங்க. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் எவ்ரி டைம் நம்ம வந்து ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு லிஃப்ட் இல்லாதனால ஷிஃப்டிங் பண்ணுறப்ப திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தான் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் படிகளில். அதுக்கப்புறம் அந்த வீடை சூஸ் பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும், லிஃப்ட் இல்லாதனால தான். ஸோ அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது அந்த வீட்டில். இன்னொரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் பழகிருச்சு தான். ஸோ அதனால் அந்த வீட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பால்கனி ஸ்பேஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ லென்த் வைஸாக பெருசாக இல்லைனாலும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, அது ஓகே தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு மால் இருக்குது, பெரிய மாலு. அண்டு அந்த ஏரியா வந்து இப்போ நான் இருக்கிற இந்த ஏரியா தான். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாமே பரிச்சயப்பட்ட இடங்களாக இருக்குது. அப்புறமா ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 minutes வாக்லேயே வந்து அந்த வீடு இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்த 2 வீடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து கிட்டேயா இருக்குது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜு என்னோடய ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவ்வளோதான், மிக்சட் தாட்டாக இருக்குது. எந்த வீடை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வந்து ரொம்ப நாளைக்கெலாம் பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அந்த வீடுகளை பார்த்துட்டு வந்துட்டோமா, நாங்கள் வந்துட்டு பதிலை வந்து ஒரு 2 நாளுக்குள்ளார சொல்லிடுறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிடணும். அவங்களால ரொம்ப நாளைக்கு வந்து பிளாக்ல வச்சுருக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் நாங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
இதுவே நாங்கள் வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டோன்னா அவங்க வந்து வேறு வீடுகளில் காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ டிசைட் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக பட்டது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த வீடு தான். ஏன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் பால்கனி ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பார்க்கிங் இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு வீடு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது இந்த வீடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் மேபி அந்த வீடை சூஸ் பண்ணுவோம். ஸோ ஏஜென்ட் கிட்ட சொல்லி பார்ப்போம். 2 டேஸில் கண்டிப்பாக ஏஜென்ட் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடைசியாக ஏஜென்ட் கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எஸ், நாங்கள் வந்து அந்த செகண்டாக பார்த்த வீடை தான் வந்து ஓகே பண்ணலான்னு இருக்கோம். தெரியல இந்த ஹவுஸ் சர்ச்சிங் ப்ராசஸ் வந்து இதோட முடிஞ்சிருமா இல்லைனா வந்து இனிமேல் தொடருமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த வீடு வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதோட இந்த ஹவுஸ் சர்ச்சிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிரும். பட் தெரியல, பார்ப்போம். ஏஜென்ட் சொல்கிற பதிலை வச்சு தான் இருக்குது. அகெயின் இங்கே வந்து வீட்டில் வந்து எந்த அப்டேட்டும் வந்து பண்ணலை. பேக்கிங் ஆகட்டும் எதுவுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்லோவாக சர்ச் பண்ண ஆரம்பிப்போம், செட் ஆகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் டைம் போகிறதே தெரில, 2 வாரம் போனதே தெரில. அதுக்குள்ளே 2 வீடு வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் இஸ் இன் அவர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா ஒன்று சூஸ் பண்ணணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த வீடு பார்க்கணும். அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்கிங், இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதான் இன்றைக்கான அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த ஹவுஸ் சர்ச்சிங் பயணம் வந்து தொடருதா இல்லைனா முடிஞ்சிருச்சா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி.